Hi friends, நம்மளோட சேனல்ல TNPSC PGTRB டிகிரி லெவல் ஜுவாலஜி சிலபஸ் வைஸ் கண்டென்ட் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். TNPSC டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கால் ஃபார் வந்ததுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் TNPSC யோட வெப்சைட்ல இருந்து எடுத்து அதுக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். TNPSC யோட வெப்சைட்ல இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் ஆன்சர் கீயோட பிடிஎஃப்லாம் கேட்குறீங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த செக்ஷன்ல இருக்கு. TNPSC வெப்சைட்லயே இருக்கு. 2010 இருந்து 2019 வரைக்கும் நிறைய தடவை டிகிரி லெவல் ஜுவாலஜி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அந்த கொஷின்ஸ் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கியூரேட்டர் அசிஸ்டன்ட் கியூரேட்டர் கொஷின் பார்த்தீங்கன்னா யூஜி கொஷின் ஒன்று இருந்தது. அதை நம்ம ஏற்கனவே 8 வீடியோவாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பிஜி லெவல் கொஷின். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களோட இது கண்டென்ட் ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து எவ்வளோ இதில் தெரியுதுன்னு தெரில. நான் வந்து எனக்கு தெரியாத கொஷின்ஸை கூகுளில் பார்த்து தான் ஆன்சர் கண்டுபிடிச்சி நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4 ஆப்ஷனையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணல 200 கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 சாப்டர் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணதுக்கு சமமாக எனக்கு படுது. அதனால நான் வந்து தெரியாததை நான் கூகுள்லையும் போய் ஆன்சர் பார்த்து தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மெட்டீரியல் கிடைக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. கிடைக்காததை நான் கூகுளில் தான் போய் பார்த்துக்கிறேன். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது PGTRB தான். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆனதுனால நான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் ரொம்ப ஒன்றும் ஸ்டடி மெட்டீரியல்லாம் வாங்கலை. கூகுளில் பார்த்தா நான் வந்து வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம பிஜி கொஷின் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். கொஷின் நம்பர் 1, ரேடியோலேரியன்களில் இன் ரேடியோலேரியன்ஸ் மரைன் ரைசோபோடா with the body protoplasm is divided into an outer and inner part. ஆமா, 2 பார்ட்டா இருக்கும். அவுட்டர் பார்ட்டும் இருக்கும், இன்னர் பார்ட்டும் இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the inner one is being enclosed in a porous capsule. ஆமா, இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், pseudopodia are slender and radiating but not supported by stiff axis. இதுக்கு ஆன்சர் வந்து all of these. கொஸ்டின் நம்பர் 2, பின் வருவனவற்றுள் எது நன்னீர் ஃபெராமினிஃபெரா வகையை சேர்ந்தது? இந்த ஃபொராமினிஃபெரா பற்றி நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஷினில் பார்க்குறேன். இது நான் பிஜிடிஆர்பியில் அவ்வளோவா நான் பார்க்காத ஒரு டாபிக் தான். ஃபொராமினிஃபர் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் இருக்கிறது வந்து கிளாத்ருலினா. தேர்ட் கொஸ்டின், எதன் அடிப்படையில் வரிசை ரேடியோலேரியா 4 துணை வரிசைகளாக பிரிக்கப்படுகிறது? The order radiolaria is divided into 4 suborders based on the arrangement of pores on the central capsule. ஓகே, ஒரு ஆர்டரை சப் ஆர்டரை எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. சில நேரம் அதோட லொக்கோமெட்ரி ஆர்கன் வச்சு பிரிக்கலாம், அதோட ஃபீடிங் ஹேபிட் வச்சு நம்ம பிரிக்கலாம். ஆனால் ரேடியோலேரியாவை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதோட உடம்புல இருக்க போர்ஸ் ஓட்டைகளை வச்சு தான் பிரிக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 4, எகிப்து நாட்டின் பிரமிடுகள் எந்த விலங்குகளின் ஓட்டிலிருந்து கிடைத்த சுண்ணாம்பு படிமங்களிலிருந்து கட்டப்பட்டுள்ளது? The pyramids of Egypt were carved from the limestone deposits made by the tests of. விலங்கோட ஷெல்லு இருக்கு இல்லையா, ஓடு, அந்த ஓடுல இருந்து லைம்ஸ்டோன் எடுத்து பண்றாங்க. எந்த விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நொமுலிட்டிஸ். கொஸ்டின் நம்பர் 5, பல அறைகளை ஒரே நேர்கோட்டில் கொண்ட ஓடு எதில் காணப்படுகிறது? In which of the following is the shell multilocular consisting of chambers arranged successively in a straight line? Flascularia. கொஸ்டின் நம்பர் 6, பாராமீசியத்தில் காணப்படும் குறு இழைகளின் அசைவுகளை எவ்வாறு கூறலாம்? The coordinated movement of cilia in paramecium is called. பாராமீசியம் இப்படி இருக்கு அப்படின்னா அது உடம்பை சுற்றி சின்ன சின்ன முடி போல இந்த மாதிரி லொக்கோமெட்ரி ஆர்கன் சிலியா வந்து இருக்கும். அந்த சிலியா எல்லாமே வந்து ஒரே மாதிரி சீக்வென்ஷியலா மூவ் ஆகுது. அதனால தான் அதால மூவ் பண்ண முடியுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லொக்கோமோஷன் பண்ண முடியுது. இதுக்கு வந்து இந்த மூவ் பண்றதுக்கு வந்து மெட்டாக்ரோனல் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். சீக்வென்ஷியல் ஆக்ஷன் இதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஒட்டகம்லாம் நடக்கையில பாத்தீங்கன்னா 2 கால்கள் ஒன்னா மூவ் ஆகும், அதுக்கடுத்து இன்னொரு 2 கால்கள் மூவ் ஆகும். இதுவும் ஒரு சீக்வென்ஷியல் ஆக்ஷன் தான். அதே மாதிரிதான் சிலியாவும் மூவ் ஆகும். ரியோரிதம் அப்படின்றது எந்த சைக்கிளை சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட் எல்லாமே ரியோரிதம் தான்.
சைக்ளோசிஸ் அப்படின்றது என்னன்னா புரோட்டோபிளாசம் சில இதுல மூவ் ஆகும். அந்த புரோட்டோபிளாசமோட மூவ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்ளோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 7. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. எந்த ஓடுடைய மிதக்கும் புரோட்டோசோவாவில் நுண்குமிழ்களும் முட்களும் மிதக்கும் உறுப்புகளாக காணப்படுகிறது? The shelled planktonic protozoan having floating devices in the form of vacuoles and spines. vacuoles இருக்கணும், spines இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு பிளாங்க்டானிக் புரோட்டோசோவன் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஷெல்டு புரோட்டோசோவன் அப்படின்னே ஒரு சைட் ஹெட்டிங் பார்த்தேன். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு இது ஆன்சர் தெரியல. கொஸ்டின் நம்பர் 8. நன்னீர் மற்றும் கடல் நீரில் காணப்படும் foraminifera எது? The foraminifera occurring both in fresh water and the marine water is textularid. ஏற்கனவே வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் foraminifera எக்ஸாம்பிள் பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. இதே கொஸ்டின்ல மேல இப்போ வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கணும், மெரைன் வாட்டர்லயும் இருக்குன்னு பார்த்திருக்கோம். இந்த டெக்ஸ்டுலாரிட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கும், மெரைன் வாட்டர்லயும் இருக்கும், டெரஸ்ட்ரியலாவும் இருக்கும். அதாவது லேண்ட்லயும் இதால வாழ முடியும். ஓகே, அப்போ இன்னொரு இது வந்து அலோக்ரோமியா வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அலோக்ரோமியா வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்குரிய எக்ஸாம்பிள் தான். மேக்ஸிமம் foraminifera வந்து மெரைன் வாட்டர்ல இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரெஷ் வாட்டரும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். foraminiferaவில் காணப்படும் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது? The locomotory organelle of foraminifera. ரெட்டிகுலோபோடியா. ரெட்டிகுலோபோடியா. லோபோபோடியாவோட லோபோபோடியான்ற லொக்கோமோட்டரி ஆர்கன் எதுல இருக்கும் அப்படின்னா நியூரான்ஸ்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு கோன் மாதிரி இருக்கும், அதுல இருந்து முடி மாதிரி ஜட மாதிரி தொங்குறது எல்லாமே லோபோபோடியா. ஆக்சோபோடியா எதுல இருக்கும் அப்படின்னா ஆக்சோபோடியா வந்து ரேடியல் ஏரியால இருக்கும். கொஸ்டின் நம்பர் 10. குளோபிஜெரினா மற்றும் பாலிஸ்டோமெல்லா எந்த வரிசையை சார்ந்தது? குளோபிஜெரினா and பாலிஸ்டோமெல்லா belong to the order foraminifera. foraminifera பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா அதுல அதோட கேரக்டர், அதோட கிளாசிபிகேஷன் பார்த்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 11ல இருந்து கொஸ்டின் நம்பர் 15 வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆர்கானிசமோட சயின்டிபிக் நேம், அதோட காமன் நேம் பார்ப்போம். காமன் நேம் அல்லது பெட் நேம் சொல்லுவோம் இல்லையா, அதோட அது எப்படி இருக்குன்றத வச்சு நம்மளா ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நான் உங்க ரிவிஷன் நோட் ஏற்கனவே உங்களை போட சொல்லியிருக்கேன். அந்த ரிவிஷன் நோட்ல ஒரு பேஜ் கண்டிப்பா இந்த இதுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் நம்ம கண்டிப்பா ஒரு 10வது காமன் நேம் பார்த்துடலாம், ஆர்கானிசமோட காமன் நேம் பார்த்துடலாம். இப்ப நம்மளுக்கு 11வது கேள்வியில கேட்டிருக்கிறது வந்து the exotic glass rope sponge is அப்படின்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹயலனேமா. ஹயலனேமா தான் எக்ஸாட்டிக் கிளாஸ் ரோப் ஸ்பாஞ்ச். அப்ப யூப்ளெக்டலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூப்ளெக்டலா அதிகமான கொஸ்டின் பேப்பர்ல கேள்வி கேட்கப்பட்டது வீனஸ் பாஸ்கெட். இது ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அதனால இத வீனஸ் ஃப்ளவர் பாஸ்கெட்னு சொல்லலாம், வீனஸ் பாஸ்கெட்னு சொல்லலாம். இதோட இன்னொன்னு எழுதிக்கோங்க, இங்க நான் போடுறேன். ஸ்கைஃபா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம். ஸ்கைஃபாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே உங்களோட நோட்ல நீங்க எழுதிக்கோங்க. ஃபெரோனிமா அப்படின்றத என்ன சொல்லுவோம்னா அது ஒரு கோரல் தான், அது ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகே, பேர்ட்ஸ் நெஸ்ட்னு வந்தா ஃபெரோனிமா. இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12. யூஃப்ளெக்டல்லா ஸ்பாஞ்சு பொதுவாக என்னவென்று அழைக்கப்படுகிறது? இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பாருங்க, நம்ம ரிவிஷன் நோட்ல எழுதுனா எவ்வளவு ஒரு நல்லதுன்னு சொல்லி. யூஃப்ளெக்டல்லா வீனஸ் ஃப்ளவர் பாஸ்கெட். ஓகே, அப்போ சீஃபர்ன் அப்படின்றது ஒரு கிராஸ். ஆப்ஷன் பி சீஃபர்ன்றது ஒரு கிராஸ். அதை வந்து எப்படி சொல்லுவோம்? கேட்டபோடியம். ஓகே, கேட்டபோடியம். சி ஃபேன் வந்து பார்த்துக்கோங்க, இது வேற ஒரு கொஸ்டின்ல வரும், அதுக்காக தான் சொல்றேன். கோர்கோனியா இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ். சி லில்லி வந்து கிரினாய்டு.
ஃபைசாலியா என்னவென்று அறியப்படுகிறது? ஃபைசாலியா இஸ் காமன்லி நோன் அஸ் போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார். இது ஒரு போர்க்கப்பல், போர்ச்சுகல்ல யூஸ் பண்ற போர்க்கப்பல் மாதிரி இருக்கும். அதனால இதை நம்ம போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்றோம். இதையும் எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14. ஆல்சியோனியம் இஸ் என்னவென்று அறியப்படுகிறது? ஆல்சியோனியம் இஸ் காமன்லி நோன் அஸ் சி பென். சி பென். ரெட் கோரல் அப்படின்றது ஆப்ஷன் டில இருக்க ரெட் கோரல் இருக்கு இல்லையா, சாரி, ஆல்சியோனியம் வந்து டெட்மேன்ஸ் ஃபிங்கர். ஆல்சியோனியம் வந்து டெட்மேன்ஸ் ஃபிங்கர். ரெட் கோரல் தான் வந்து மூங்கா. So Alcyonium deadman's finger, option C. Question number 15. கார்கோனியாவின் மறுபெயர் என்ன? ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, கொஸ்டின் நம்பர் 8லயா எதுல சொன்னோம்? கொஸ்டின் நம்பர் இங்க சொல்லியிருக்கோம்ல, கார்கோனியா என்னது? சீஃபேன். கொஸ்டின் நம்பர் 15ல கார்கோனியா தான் கேட்டிருக்காங்க. டிக் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி கார்கோனியா. ரெட் கோரல் நான் சொல்லிட்டேன். ஆர்கன் பைப் கோரலோட சயின்டிபிக் நேம் நான் சொல்றேன். டியூபிபோரா மியூசிகா. ஸோ இது ஒரு ஆர்கன் பைப் கோரல், புல்லாங்குழல் மாதிரி தானே அதோட பேர் இருக்கு, உறுப்பு குழாய் பவளம். அப்ப டியூபிபோரா மியூசிகா. கொஸ்டின் நம்பர் 16. பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. இதுல எதெல்லாம் சரின்னு நம்ம பார்க்க போறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Polymorphism is often seen in coelentrates. ஆமா, பாலிப்ஸ், மெடுசா, ஜூஆய்ட்ஸ், இந்த மாதிரி வேற வேற பல் உறுப்பு இதுல இருக்கும். coelentrates are mostly marine. ஆமா, ரொம்ப மோஸ்ட்லி மெரைன், ரொம்ப சிலது மட்டும் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், நன்னீர்ல வாழும். coelentrates usually exhibit radial symmetry. ஆமா, கண்டிப்பா. ஸ்டேட்மெண்ட் 4 பாருங்க. many coelentrates are triploblastic. கிடையாது. coelentrates எப்பவுமே என்னதான்? டிப்ளோபிளாஸ்டிக் தான். எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் ரெண்டு லேயர் தான் அதோட உடம்புல இருக்கும். டிப்ளோபிளாஸ்டிக். அப்ப ஆப்ஷன் என்ன போடுவீங்க? கூற்று 1, 2 and 3 are correct. Option C. Question number 17. கீழ் வருவனவற்றுள் எது சரியான கூற்று? Multicellular animals arose from a group of multinucleated ciliates. இது ஒரு தியரி. என்ன தியரின்னு சொல்லிடுறேன். ஒரு நம்ம மல்டிநியூக்ளியர் அனிமல்ஸ் இருக்குல்ல, மெட்டாசோவா, யூகேரியாட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து எப்படி வந்து இவால்வ் ஆச்சுன்னு சொல்றாங்க. மல்டிநியூக்ளியேட்டட் அனிமல்ஸ் அரோஸ் ஃப்ரம் அ குரூப் ஆஃப் மல்டிநியூக்ளியேட்டட் சிலியேட்ஸ். நிறைய நியூக்ளியஸ் கொண்ட ஒரு சிலியேட்டட் ஆர்கானிசம்ல வந்துச்சுன்றாங்க. இதை வந்து என்ன தியரி அப்படின்னா சின்ஷியல் தியரி. ஒருவேளை தியரி கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுன்றதுக்காக நான் சொல்றேன். சின்ஷியல் தியரி. ஆப்ஷன் பி வந்து கலோனியல் ஃபிளாஜெல்லேட் hypothesis. The ancestral metazoans arose from a spherical hollow colonial flagellate. காலனியா வாழ்றதுல இருந்து தான் மெட்டாசோவா வந்துச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து என்ன தியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா colonial flagellate hypothesis. ஸோ சின்ஷியல் தியரி பார்த்துட்டோம், கலோனியல் ஃபிளாஜெல்லேட் தியரி பார்த்துட்டோம். எனக்கு ஆப்ஷன் சி என்னன்னு தெரியாது, பட் ரெண்டுமே சரியாக இருக்கனால ஆல் ஆஃப் தீஸ் தான் வரும்னு நினைச்சு நான் டிக் பண்ணேன். கொஸ்டின் நம்பர் 18. கிரேட் பேரியர் ரீஃப் அல்லது மகா தடை பவளப்பாறை எங்கு காணப்படுகிறது? கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் ஃபவுண்ட் இன் நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. இந்த இடத்த நம்ம குயின்ஸ்லாண்ட்னு சொல்லுவோம். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா, இந்த உலகத்திலே அதிகமான பவளப்பாறைகளை கொண்ட ஒரு இடம். Question number 19. குறிப்பிடத்தக்க பல் உரு தோற்றம் எதில் காணப்படுகிறது? பைசாலியா. கொடுத்திருக்கிறதுல பைசாலியா தான் குறிப்பிடத்தக்க பாலிமார்பிசம். நிறைய பாலிமார்பிசம் இருக்கு. ஓகே, பைசாலியாவோட இன்னொரு நேம் வந்து வேற ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். என்னது? போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் பார்த்தோம் இல்லையா?
அப்ப வெள்ளெலாவும் அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளெலா வரது சான்சஸ் இருக்கு. வெள்ளெலாக்கு பேரு விண்ட் செயிலர். வெள்ளெலாவோட இன்னொரு பேர் வந்து விண்ட் செயிலர். கொஸ்டின்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 20. டார்வினின் கரைதல் கோட்பாட்டின்படி பாறை தோன்றியது அல்லது வளர்ந்தது எதனால்? According to Darwin's subsidence theory, the reef formation occurred by or developed by என்ன அப்படின்னு பார்த்தோம்னா gradual sinking of barrier reef that became an atoll. barrier reef என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மிடில் லேயர், டாப் லேயர்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பேரியர் ரீஃப் அப்படின்ற மிடில் லேயர் இருக்கும் ரீஃப்க்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிங்க் ஆகி கடலுக்குள்ள மூழ்கி அட்டால்ன்றது இன்னர் லேயர் அது ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆகுறதுக்கு டார்வின் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஓகே, ஒரு பவளப்பாறை உண்டாகிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21. எந்த வகுப்பு உயிரியல் சீலோம் botryoidal திசுக்களால் நிரப்பப்பட்டுள்ளது? சீலோம் is filled with botryoidal tissue in which of the following classes? இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே யூஜி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணப்ப பார்த்தோம். ஹிருடினியா. ஹிருடினியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிருடினியா வந்து ஒரு லீச். ஓகே, மண்ணுக்குள்ள வாழ்றது. இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா அனலிடா, ஃபைலம் அனலிடா. ஃபைலம் அனலிடா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ சீலம், யூ சீலமேட்னு சொல்றோம் இல்லையா, ட்ரூ சீலம். ட்ரூ சீலம் ஏ சீலம் கிடையாது, சுடோசீலம் கிடையாது, ட்ரூ சீலம். அப்போ இந்த botryoidal டிஷ்யூ அதோட உடம்புல இருக்கிறது பார்க்கிறதுக்கு சூடோசீலம் மாதிரி தெரியும், ஆனா அது சூடோசீலம் கிடையாது, இது ஒரு ட்ரூ சீலம் தான். கொஸ்டின் நம்பர் 22. உணவு குடல் பையிலிருந்து தோன்றும் உடற்குழி வகையின் பெயர் என்ன? The type of coelom formed from the sac of the gut is termed as enterocoel. sac of the gutல இருந்து வந்து அதுக்கு பேர் என்னது? enterocoel. ஒரு மீசோடர்ம் லேயர்ல இருந்து வர்ற சீலம்க்கு பேர் என்னது? ஆப்ஷன் ஏ சைசோசீல். ஓகேயா, மீசோடர்மல் ரீஜியன்ல இருந்து வருது. பிளாஸ்டோசீல்னா நமக்கு தெரியும், கெமட்டோஜெனிசிஸ்ல பார்த்தோம், கேமெட் ஃபார்ம் ஆகும். இது கிளீவேஜுக்கு அப்புறம் பிளாஸ்டுலா, கேஸ்ட்ருலா. அப்போ வந்து ஒரு பிளாஸ்டுலால வந்து ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி இருக்கும் இல்லையா, ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி பார்த்தோம், அதான் பிளாஸ்டோசீல். ப்ரீவியஸ் கொஸ்டின்லயும் பார்த்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 23. எந்த லார்வா இளம் இறாலாக மாற்றப்படுகின்றது? The larva which transformed into juvenile prawn எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. இது ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா கொடுத்திருக்காங்க. ஜோயியாவும் வந்து பிரானோட ஒரு இதுதான், பிரானோட ஒரு லார்வல் ஃபார்ம் தான். அப்ப எப்படி இது வந்து நான் மைசிஸ்ன்னு சொன்னேன், ஜோயியாவும் பிரானோட ஒரு ஃபார்ம் தான் மைசிஸ். அப்ப எப்படி சொன்னோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிரானோட எக் இருக்கு, அது வந்து லைக் அதுல இருந்து என்ன வரும் அப்படின்னா ஜோயியா தான் ஃபர்ஸ்ட் வரும், ஜோயியா தான் வரும். ஜோயியால இருந்தா என்ன வருது? மைசிஸ் வருது, மைசிஸ் வருது. மைசிஸ்ல இருந்து என்ன வருது அப்படின்னா மைசிஸ் ஃபார்ம்ல இருந்தா அடல்சன் ஃபார்ம் வரும், அடல்சன் ஃபார்ம்ல இருந்தா அடல்ட் ஃபார்ம் வரும். மைசிஸ்க்கும் அடல்ட்டுக்கும் நடுவுல அடலசன் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கும், இங்க அது கொடுக்கல ஆப்ஷன்ல. சோ மைசிஸ்ல இருந்தா மைசிஸ்ல இருந்து ஜுவெனில் வரும். கொஸ்டின் அதானே, ஜுவெனில். ஜுவெனில்ல இருந்தா மைசிஸ்ல இருந்து ஜுவெனில், ஜுவெனில்ல இருந்து அடல்சன், அடல்சன்ல இருந்து அடல்ட். சோ ஜுவெனிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது மைசிஸ் தான், அதனால நான் அந்த ஆப்ஷன் போட்டேன். கொஸ்டின் நம்பர் 24. நெமட்டோடுகளில் எவ்வகை உடற்குழி காணப்படுகிறது? Which type of coelom is found in nematode? நெமட்டோட்ஸ்ல சீடோசீலம் தான். ஓகே, ஃபால்ஸ் சீலம். டி ஹீமோசீலம் அப்படின்றது சீலம் இருக்க வேண்டிய இடத்துல பிளட் இருக்கும். இப்ப நம்ம மனுஷங்கள் மேமல்ஸ்க்குலாம் வந்து பிளட் வெசல்லே தனியா இருக்கும், பிளட்டை கேரி பண்றதுக்கு. ஆனா அது வந்து சீலம் இருக்க வேண்டிய இடத்துல பிளட் ஹீமோசீலம் இருந்தா அது வந்து எந்தெந்த அனிமல்ல எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரோச், பூரா, சென்டிபீட் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆர்த்ரோபோட்ல.
ஓகே. ஏசிலோமேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? ஒரே ஒரு ஃபைலம் சொல்லிருங்க. பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸும் சொல்லலாம், ஃபிளாட்வர்ம்ஸ்னும் சொல்லலாம். ஏசிலோம். ட்ரூசிலோம் என்னது? எக்கினோடர்ம்ஸ், கார்டேட்டா, அன்னலிட்ஸ், இவங்க 3 பேருமே வந்து ட்ரூசிலோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 25. கண்டங்களற்ற சீலோம் மற்றும் ஆர சமச்சீர் கொண்ட முதிர் உயிர்கள் தம் இளம் உயிரி நிலையில் இருபக்க சமச்சீர் கொண்டுள்ளன. இவ்விலங்குகள் எந்த தொகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன? இப்ப நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தமிழும் வாசிச்சிருக்கேன், இங்கிலீஷும் வாசிச்சிருக்கேன் இல்லையா? ஏன்னு சொல்லி இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு புரியும். இங்கிலீஷை பாருங்க. அனிமல்ஸ் வித் அன்செக்மெண்டட் சீலோம் அண்ட் ரேடியல் சிமெட்ரி இன் லார்வல் ஸ்டேஜ் பட் வித் பைலேட்ரல் சிமெட்ரி இன் லார்வல் ஸ்டேஜ் ஆர் குரூப்ட் இன் த ஃபைலம். அப்படி கிடையாது. நீங்க தமிழ்ல பாருங்க. முதிர் உயிரிகள், முதிர் உயிர்கள் இந்த இடத்துல இருக்குல்ல லார்வல் ஸ்டேஜ், இந்த இடத்துல வந்து கொஸ்டின்ல அடல்ட்னு இருந்திருக்கணும். அடல்ட்ல வந்து அது எப்படி இருக்கு? ரேடியல் சிமெட்ரி இருக்கு. லார்வால வந்து பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கு. அப்படிதானே தமிழ்ல இருக்கு கொஸ்டின். ஓகே. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து தப்பான கொஸ்டின். இங்கிலீஷ்ல இது தப்பா இருக்கு, தமிழ்ல கரெக்டா இருக்கு. அதனாலதான் ரெண்டையுமே எதுக்கும் வாசிச்சுக்கோங்க. சோ அடல்ட் ஸ்டேஜ்ல ரேடியல் சிமெட்ரி, அடல்ட் ஸ்டேஜ்ல ரேடியல் சிமெட்ரி என்ன இருக்கு? ஸ்டார் ஃபிஷ் இல்லையா? அது லார்வல் ஸ்டேஜ்ல எக்கினோடெர்மேட்டா, லார்வல் ஸ்டேஜ்ல பைலேட்ரல் சிமெட்ரியில இருந்திருக்கும். பைபினரியா லார்வான்னு நினைக்கிறேன். ஸோ லார்வா ஃபுல்லா உங்களுக்கு என்னோட நோட்டை நான் ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல, பார்த்துக்கோங்க. இதுல கொஸ்டின் மிஸ்டேக்கா இருக்கு. நான் தமிழ் கொஸ்டினை வாசிச்சதுனால எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சு. நன்றி.